ஒவ்வொரு குழந்தையும் பேசும்போது ஆறாவாரத்தோடு பார்க்குற அந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்திருக்கிற இந்த குழந்தை உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், அஸ்ஸாம், ஒரிசா, பீகார் எல்லா மாநிலத்திலையும் ஒரு மாதம் இருந்துட்டு வந்தான் குழந்தை. எல்லா மொழியும் நல்லா தெரியும் தமிழை தவிர. ஆனால் தமிழில் கேள்வி கேட்டால் மட்டும் புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி தான் இந்த குழந்தை. உங்கள் பேர் என்ன செல்லம்? ராம் பிரசாத். ஓகேவா, முடிவுக்கு வந்துட்டா போல. சரி, ரைட்டு. உங்ககிட்ட ஒரு சில கேள்வி மட்டும் நான் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நடிகர் நடிகை இருக்காங்கல்ல, தமிழ் படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள்லாம் நடிக்கிறாங்க. அவங்க பேர் எவ்வளோ பேர் தெரியுமா சொல்ல? விஜய், அஜித், தனுஷ், விஜய் சேதுபதி, ராகவாராலன். நடிகை பேரே சொல்லி ஒன்று கூட அவ்வளோவா தெரியாது. நடிகை பேர் சொல்லு. த்ரிஷா, ஹசின், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ். விட்டுட்டேன்ப்பா அக்கா, கோச்சிக்காதீங்க. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டாங்க. அவ்வளோதான். அதில் ஒரு 6 பேர், 7 பேர். ரைட். நம்ம நாட்டு தேச தலைவர்கள் இருக்காங்களா, ஒரு 5 பேர் சொல்லு. எதை வேணாலும் நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சொல்லு. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய், மன்மோகன் சிங், மோடி. சூப்பர்ப்பா. சொல்ல மாட்டான்னு தான் கேட்டேன், ஆனால் தெளிவாக சொல்லிட்டப்ப. இப்போ நீ முதலமைச்சர்னு கேட்டல, முதலமைச்சர் பேர் சொல்லு. ஒரே ஒருத்தர் தான் தெரியும். அவர் பேர் சொல்ற. முக ஸ்டாலின். யாரு அவரு? நம்ம நாட்டு தான் சீஃப் மினிஸ்டர். நம்ம நாட்டுக்கே அவர் தான் சீஃப் மினிஸ்டர். நம்ம மாநிலத்துக்கு கிடையாது, நம்ம நாட்டுக்கே சீஃப் மினிஸ்டர். ஓகே, ரைட். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நான் பாடுற பாட்டை அதே மாதிரி நீ பாடினா போதும், சரியா? ஃபுல்லாக கேட்டுக்க. ஏன்னா நீயா பாடுறது அப்புறம் பாடு. நான் பாடுறது, ஏன்னா தமிழ் பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் பாடுறேன், அது உங்கள் மொழியில் பாடினாலும் பரவாயில்ல. அந்த பாட்டு நின்ன கோரி வர்ணம் வர்ணம் பாடு. நின்ன கோரி வர்ணம் வர்ணம். அவ்வளோதான் பாட்டிய. உனக்கா பிடிச்ச பாட்டு ஒன்று பாடிப்போம். என்ன பாடலாம்? பேடாசுமா வரசாம ஓடிடே லியோ சிங்கம் யாரங்க நான் காட்டுக்கு விருந்து, இவ பேட்டைக்கு சதறனோ பயந்து, பெரும் புள்ளிகளா உற்று புள்ளி எழுதி கொடலுரும்புற சம்பவம் உறுதி. அவ்வளோதான். சூப்பர். பாண்டாப்பள்ளியா குழந்தை அழகாக தான் பாடினாங்க. ஒன்று சரி. நம்ம தேசிய கொடியின் கலர்னா? ஆரஞ்சு, ஒயிட், கிரீன், நேவி ப்ளூ. நேவி ப்ளூ இருக்கா? இருக்கா? கொடியில் எங்க இருக்காது? அசோக சக்கராவோட கலரு. தெளிவா சொல்லியிருக்காப்புல. இதை விட தெளிவா என்ன சொல்ல முடியும்? சரி, மான் இருக்குல்ல, மான் எந்த நாட்டின் தேசிய விலங்கு? ஒரே வாடி தெரியலப்பா. நம்ம நாட்டு தேசிய விலங்கு? நம்ம நாடு புலி. பறவை? பீகாக். தமிழ்ல? மயில். ரைட். இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காப்புல குழந்தை. சரி, சாமி பேருங்க சொல்லி ஏதாச்சும். சிவன், விநாயகர், முருகர், லக்ஷ்மி, சாய்பாபா, விஸ்வநாதன். விஸ்வநாதன்? விஷ்ணு. விஷ்ணு. விஷ்ணுவா? விஸ்வநாதன் நான் மறந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. இந்த சாமியை நம்ம இன்னும் கும்பிடவே இல்லையடா இவ்வளவு நாள்ல. எந்த இடத்துல கோயில் இருக்கு கேட்கலாதுக்குள்ள. விஷ்ணு. அப்புறம் பெருமாள். அப்புறம் ஐயப்பா. சரி, நான் கேட்கறது எந்த சாமின்னு கரெக்டா சொல்லு. கணேஷ், கணபதி, விக்னேஷ், விநாயகா, இது எந்த சாமி? பிள்ளையார் தான். பிள்ளையார். சூப்பருங்க. எந்த பேர் மாத்தி சொல்லலாம்? முருகருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு செல்லம்? ஒரே ஒரு பேர் தான். சொல்லு, என்ன பேரு? முருகன்.
நான் எங்க போயிடுச்சு. சுப்பிரமணி அவர் பேர் தான். முருகன் அவர் பேர் தான். வேலாயுதம் அவர் பேர் தான். வேலவன் அவர் பேர் தான். இது எல்லாமே அவருடைய பேர் தான். ஆறுமுகம் அவர் பேர் தான். இது எல்லாமே ஒரே ஆளுக்கு. உனக்கு எத்தனை பேரு? எனக்கு ஒரே ஒரு பேர் தான். என்ன பேரு? ஷாம் பிரசாத். ஷாம் பிரசாத். பிரசாத். ஓகே ரைட். உங்களுக்கு வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். 4 பேர் 4 விதமா பேச போறாங்க, பாத்துக்கோ. சரி, 4 பேர் பேர் சொல்லு. நாகராஜன், மகாலட்சுமி, பூஜா சீதா, ஷாம் பிரசாத். ஓகே, சொந்தக்காரங்க பேர் ஏதாவது சொல்லு. சரளா, சாந்தி, சதீஷ், நித்யா, வந்து பச்சையப்பன். அதுதான். சரளான்றவங்க யாரு? எங்க பாட்டி. பச்சையப்பன்றது யாரு? எங்க தாத்தா. சாந்தின்றது யாரு? எங்க ஆயா. பாட்டி ஒண்ணு ஆயா ஒண்ணு. இவங்க வீட்டுல 2 பேர் இருக்கீங்க. யாருமா அது? ஒரு பாட்டி ஒண்ணு ஒரு ஆயா ஒண்ணு இருக்கீங்க. என்ன கணக்கு? ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் தான் வந்திருக்காங்களா? பாட்டியா ஆயாவா வந்தது? பாட்டி. ஆயா எங்க இருக்காங்க? வீட்டுல. குழப்பமா இருக்க. பாட்டி வந்திருக்காங்க, ஆயா வீட்டுல இருக்காங்களா? எந்த ஊருப்பா சொந்த ஊரு? பொய்ச்சலூர். பொய்ச்சலூரா நீங்க? அப்படியா? சரி, சினிமா தியேட்டர்ல போய் என்னென்ன படம் பாத்தீங்க? எந்த படம் புதுசா ரிலீஸ் ஆகுது? அதான் என்னென்ன பார்த்த சொல்லு. கோட், லியோ, அமரன், வந்து அமரன்ல அவங்க கூட ஜோடியா நடிச்சாங்கல்ல ஒருத்தர். யாரு? சிவகார்த்திகேயன் சார் கூட. அவங்க பேர் என்ன? சாய் பல்லவி. சொன்னியா நீ முதல்ல அவங்கள? இல்ல எவ்வளவு பேர்? அப்ப அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. எல்லாரும் பேர் சொல்லி சாய் பல்லவின்ற அவங்க பேர் சொல்லவே இல்லையே. அவங்க அவ்வளவு ஃபேமஸே கிடையாது. கிஞ்சிது போ மார்க்கெட். ஏமா தாயே, நான் சொல்ல ஏமா நீ நல்லா வந்து நிறைய படத்துல நடிக்கிறேன், எனக்கு தெரியுமா? நான் சினிமால இருக்கேன். ஏன்பா ஒலைய வைக்கிறதுக்குன்னே வருவீங்களா கிளம்பி வீட்டுல இருந்து? ஏமா நீ உனக்கு இப்ப தப்பா பேசினா மன்னிச்சிருமா. ஏன்பா நல்லா போயிருப்பா அவங்க படம். சரி, என்னென்ன மொழிகள் இருக்கு இந்தியாவுல? இந்தியாலயா? ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மணிப்பூரி, மிசோ. மிசோ. மிசோவா? அது மொழி இருக்கா? மிசோராம் இருக்கு, மிசோன்னு மொழி இருக்கா? அவங்க பேசுற மொழி தான் அது. மிசோ. ரைட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் தெரியாது. சரி, அசாமி, ராஜஸ்தானி, குஜராத்தி எல்லாமே ஒண்ணுதான். ஹிந்தி தான். எல்லாமே ஒண்ணுதாங்க. ஏய் எங்க அப்பா, நீ சொன்னது வீட்டுல இருக்கா? அப்பா போய் கேளு. எல்லாம் வேற வேற மொழிடா செல்லம், எல்லாம். சரி, தெலுங்கானா, குஜராத்தி வேணா ஒத்துக்கிறேன், மற்றதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது என்னால. புரியுதா? இல்ல, எல்லாமே வேற வேற மொழி. ஓகே. வெங்காயம் இருக்குல்ல, அதை உரிச்சா ஏன் கண்ணுல தண்ணி வருது? தெரியலையே. தெரியும். அது ஒரு கதை வேணா தெரியும். சொல்லுப்பா, கேட்டுரும். ஒரு 1/2 hour. தக்காளி, வெங்காயம், கேரட் எல்லாம் ஒன்னா நந்து போயிருந்தாங்களா ரோட்ல. அப்போ வந்து தக்காளி ஒரு பையன் நசுக்கி சாவச்சிட்டானா. அப்போ வெங்காயமும் கேரட்டும் அழுதாங்களாம். ஒரு நாள் வந்து கேரட்டு தெரியாம ஒரு பள்ளத்துல ஒன்று செத்து போயிடுச்சான். அதுக்கு வெங்காயம் எழுதிச்சான். அப்போ ஒரு நாள் வெங்காயம் யோசிச்சு, நம்ம செத்தா யார் அழுவாங்க அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்டுச்சான். அப்போ கடவுள் வந்து, நான் உனக்கு ஒரு வரம் தரேன், நீ சாகும் போது மட்டும் எல்லாரும் இந்த உலகத்துமே அழுவும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அருமையான கதைங்க, அருமையான கதை. என்ன ஒண்ணு, உலகம் அழுது வீட்டுல அழுவாங்க அவ்வளவுதானே தவிர உலகமே அழுவுது. வெங்காயம் வெட்டினோம்னா ஜப்பான்ல ரஷ்யா அழுகு அந்த ஊர்ல வெங்காயம் அறுத்துட்டாங்கப்பா அப்படின்னு அழுவ மாட்டாங்க. ரைட், நீ சொன்ன கதை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீ உலகத்துல ஈத்து விடாத தேவையில்லாம. வீட்டு வரைக்கும் ஈத்து விடு, தப்பு இல்லை. ஜப்பான்ல வெங்காயம் வெட்ட மாட்டாங்க. அவன் வெட்டினா அங்க அழுவும், இங்க வெங்காயம் வெட்டினா உலகமே ஏன் அழுவு போகுது? அது பக்கத்து ரூம் வரைக்கும் கேக்குமே. கேக்குமா? ஏப்பா வெட்டினா அது கத்துமா? எப்பா எப்பா என்ன கத்தாதீங்க, எப்பா என்ன வெட்டாதீங்க கத்துமான்னா. ஆனா பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க அழுகுறாங்களா? அதியா என்ன கேட்டா? சரி, கொடமிளகான்னு ஒண்ணு இருக்குல்ல, மிளகா, கொடமிளகா இருக்கு. இதை தவிர வேற என்ன மிளகா இருக்கு? காஞ்ச மிளகா. வேற? கொடமிளகா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
சமைக்கிறதுக்கு தான். பச்சை மிளகா சாப்பிட்றதுக்கா? காஞ்ச மிளகா? சமைக்கிறதுக்கு தான். எல்லாமே சமைக்கிறதுக்கு தான். சூப்பர், நிறைய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு பிடிச்ச உணவு என்ன? எனக்கு பிடிச்ச உணவா? எதை குத்தாலும் துண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. ம். நூடுல்ஸ். நூடுல்ஸ். வேற? ஃப்ரைட் ரைஸ். வேற? சாம்பார் சாதம். ம். தயிர் சாதம். ம். வெஜ் பிரிஞ்சி. ம். சி வெஜ் பிரியாணி. சீயா? நான் என்ன பண்ணேன்னு சீ இருந்துட்டேன். வேற? பிரியாணி. ஆ. நான் வந்து தோசை. சரி. இட்லி. ம். இடியாப்பம். ம். ஆப்பம். கண்ணு பற்ற போதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறேன், ஏன்டா என் குழந்தை இதெல்லாம் நான் காப்பீங்க. இது நானே திஷ்டி எடுத்துடுறேன். அது செஞ்சு தந்தா சாப்பிடுவாங்க தான். ஆ? செஞ்சு தந்தா சாப்பிடுவாங்க தான். உன்னையே செஞ்சு துண்ணு சொல்ல மாட்டாங்க, அவங்க செஞ்சு கொடுத்தாதான் துண்ணு. அது எனக்கு தெரியும். செஞ்சு தந்தா சரி, சாப்பிடுவேன். காலையில எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் நீ என்னென்ன வேலை பண்றேன்னு டிவி பார்த்து சொல்லு. பல் விளக்குவேன். பல் விளக்குவேன். இப்போ பண்றியா? சரி சரி. வேற? குளிப்பேன். ம். காஃபி குடிப்பேன். ம். ஸ்கூலுக்கு கிளம்பி போவேன். ம். அடுத்தது அங்கே போயிட்டு படிப்பேன். ம். விளையாடுவேன். ம். திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன். ம். வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பேன். ம். டியூஷன் கிளம்பி போயிடுவேன். ம். போயிட்டு வந்துட்டு சும்மா ரோட்டில் விளையாடின்னு இருப்பேன். ம். நான் சொஞ்சிக்கினே விளையாண்டுருப்பேன். ம். சொல்ல. ஆ. சாப்பிட்டு பார்த்து தூங்கிடுவேன். அவ்வளோதான். ஒரு வீட்டில் இதை தவிர ஒரு குழந்தை என்ன பண்ண முடியாது பார்க்குறீங்க? பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தெருவில் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நோண்டிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவா. டியூஷன் போய் சொல்லிடாப்பா. டேய், நான் எவ்வளோ மூச்சு பிடிச்சுன்னு சொன்னேன். டியூஷன் போனேன்னு ஒரு விஷயத்த சொன்னேன், விட்டுட்டியே. வயிற்றுக்கு சோறு தானே தின்ற அப்படி என்ன கேட்குறாப்ப? வயிற்றுல சாப்பிடுவேன். வாயால் தான் சாப்பிடணும். பார்த்தீங்களா, வயிற்றுலையா சாப்பிடுவாங்க. சரி, எப்போ மொட்டை அடிச்ச நீ? நானா 3 வயசு இருக்கும்போது அடிச்சேன். அதுவா இன்னும் வளராம இருக்க? அடா பாவி, 3 வயசுல இருந்தா? நடுவில் கொஞ்சம் ஷார்ட்டா வெட்டிட்டாங்க. நல்ல வரல. நடுவுலையா? நடுவில் எங்க இருக்குது? என்ன நடுவில் நல்லதான். நடுவில் கொஞ்சம் வெட்டிட்டு இருக்காங்க. எங்க நடுவில் வெட்டினாங்க? நடுவுலாம் வெட்டல, கத்திரிக்கோளால் தான். கத்திரிக்கோளை வெட்டாங்களா? நடுவில் நீ? நடுவில் இல்லை, எல்லாத்துலயும் முடிதான். சரி, எத்தனை நாளைக்கு நீ ஒரு தடவை ஷேவ் பண்ற? எனக்கு தாடியே இல்லையே. தாடி இல்லைன்னா சேவ் பண்ணக்கூடாதா? சேவ் பண்ணக்கூடாது. பணத்தை சேவ் பண்ணணும். நீங்க புரியுதா? பணத்தை சேவ் பண்ணி வைக்கணும். அது சேவ். நீங்க சொன்ன ஷேவ். நான் சேவ் தான் சொன்னேன். நடுவுல எச்ச மாறுது. எச்ச மாறுதா? குப்பிட்டேனா? எச்ச மாறிச்சா? சேவ், காரா சேவ், பிக்கா சேவ், அதுல தான் சேவ் வருது. அதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு வந்து தர சொல்றியா? என்ன நினைச்சு நீ கேட்குற? என்னன்னு கேட்டா காரத்தை நான் சாப்பிட்டதுல போய் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கு. சரி, காடா பூந்தி பார்த்துருக்கியா? பூந்தி பார்த்துருக்கியா? ரெண்டும் ஒண்ணுதானா? ஏன்பா அது காரமா இருக்கும்பா, இது ஸ்வீட்டா இருக்கும்பா. அது நீங்க பேர் சொல்லி சொல்லணும். அதுதான் நான் காரா பூந்தி பூந்தின்னும் போது ரெண்டும் ஒண்ணுதான் நீ தான் சொன்ன. ஒண்ணுன்னு சொன்னது நீ தானே, நானா சொன்னேன்? சரி, இதுக்கு தமிழ்ல என்ன பேரு? தெரியல. 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 இது பேர் தெரியலையா? இதோட பேர் எனக்கு தெரியல. இங்கிலீஷ்ல? சட்டை. தமிழ்ல சொல்லு. சட்டை. சட்டை. தலையில முடியலன்னா மொட்டை. இங்க மட்டும் கொட்டிச்சுன்னா இப்ப பாரு எனக்கு இருக்கும் பாரு, சொட்டை. அடுப்புல வைக்கிறது கட்டை. சரி, இப்ப எனக்காக நீ ஒரு பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு பாடு. இங்கிலீஷ் பாட்டா? திடீர்னு கேட்டா? சரி, நான் திரும்பி கேட்கறது பாடு. பாருங்க. பாடு. No lie, I hypnotize, pull another one, it's alright. I know what you want, good, it's alright. அதுக்கப்புறம் தெரியல. தெரியலையா? தமிழ்ல அதையும் சொன்ன ஐ டோன்ட் நோன்னு சொல்ல வேண்டியது தானே, இங்கிலீஷ்லயே அதையும். சரி, தெலுங்கு தெரியுமா உனக்கு? மலையாளம் தெரியுமா? கன்னடம் தெரியுமா? நல்லா வசதியா போச்சு, எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லி பேசிக்கலாம். துமாரா நாம் கியா ஹை?
மேரா நாம் ஷாம் பிரசாத். பாத்தியா தெரியாது எப்படி குழந்தைக்கு சொல்லி கொடுத்தான் பாத்தீங்களா? அவன் வயதுல ஹிந்தி கேட்கலையாப்பா, நடுவில் தெலுங்கு மலையாளத்தை விட்ட. தெலுங்குல நீ பேரு எம்மி தெரியாது. இப்போ உஷாராயிட்டா சொல்லிட்டா இப்போ ஏய் அப்படி மாட்டிப்போம். இல்லை ரொம்ப அழகா தெளிவா உண்மையிலே வந்து வேற மாநிலத்து குழந்தைகளே இந்த குழந்தைய தான் ரொம்ப நேரமா போட்டு வருத்திருந்தேன். ஆனா என்ன கொடுமை தெரியுங்களா, இந்த குழந்தை தான் முதல்ல வந்து உக்காந்தது. பேச ஆரம்பிச்சு மூச்சை பார்த்தோன்னு பயந்து எஞ்சி ஓட்டான். இவங்கிட்ட பேசணுமான்னு ஓடிட்டாப்புல. அங்க போனது இது காமெடி பீஸுடா, போய் பார்த்தாலும் திருப்பி வந்துடு நான் பேசுறேன் அப்படின்னு வந்தாப்புல. அதுதானே பரவாயில்ல. இங்கேயே என்ன டீச்சர்லாம் விட்டு கொடுக்காத ஒரே குழந்தை தான். மற்ற குழந்தை என்ன வறுத்து எடுத்ததுங்க, இந்த குழந்தைய தான் நான் வறுத்து எடுத்தேன். எண்ணெயில தானே பார்ப்போம், எண்ணெய் தான் போட்டு வறுத்து எடுத்தாங்க. எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்தாங்க. இருப்பா கொசுப்பா ரைட் கொஞ்சமா மைக் வச்சது ஒரு வழி ஆக்கிடுவேன். சரி நீ இப்போ ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறதா வச்சுக்கோ, ஒரு பெரிய தலைவர் ஆயிட்ட, மக்களுக்கு எதனா சொல்லணும், ஏதாவது சொல்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படா இருக்கீங்க நீங்கெல்லாம்? எப்படி ஏன் இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? குண்டா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஒல்லியா இருக்கீங்களா? அப்படி இல்லை ராஜா, சொல்லுவாங்கல்ல ஏதாச்சும் மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லணும். நீ ஏதாவது ஒரு கருத்து சொல்லு. நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. பாஷோடு கழுவி தள்ளுங்க. ஊர்ல நாட்டில் ஒன்று இருக்கு, ஒருத்தம் இருக்கு கூட, எல்லாம் போயிடுங்க. கழுவி தள்ளி சோடா மாவு பெனாயில் அப்புறம் அவங்களெல்லாம் நீ சுத்தமாக்கிட்டு நீ தான். நம்ம நாட்டை தான் சுத்தம் பண்ண சொன்ன, அவங்கள எங்கேயோ போக சொல்லியே. அவங்க அங்கேயே இருக்கட்டுமா? சரி இதை தவிர வேற என்ன சொல்லுவ? அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன். செஞ்சு கொடுப்பேன். பரவாயில்லப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏதாச்சும் நம்ம நாட்டுக்கு தேவை, பைப்ல தண்ணி வரல அப்படின்னா இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பேன். வேற எதுவும் செஞ்சு தர மாட்டியா? கேட்டாங்கன்னா தான். பூரி யாருக்குன்னா வேணா நாளைக்கு காலையில இவனை போய் பாருங்க. சொன்னேன் நான் முதல்ல, நீ எப்படியாப்பட்ட ஆளு எனக்கு தெரியும். இது மாதிரி எதனா சொல்லுவதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். குழால தண்ணி வரலாம் தருவேன். இந்த பூரி பொங்கல்லாம் கேட்டுறாத, நாங்க தெளிவா இருக்கோம்ல. சமையல்காரங்க இருக்காங்க உங்க வீட்டு? சமையல்காரங்க தான் செய்யறாங்களா? சமையல்காரங்களா இல்ல, அம்மா மட்டும் தான் செய்யறாங்க. பின்ன இப்பதான் சமையல்காரங்க செய்யறாங்கன்னு நீ? அதுக்கு அவங்க வீட்டுல அவங்க சமையல்காரங்க இருப்பாங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும் தான். அவங்க வீட்டுல மட்டும் சமையல்காரங்க இருக்காங்க நீ எப்படி சொல்லுவ? அவங்க அம்மா சமைக்க மாட்டாங்களா? வர மாட்டாங்களா? அதுக்கு அவங்க வேலைக்காரங்க. என்ன இப்படிதான் போயிருக்கு. சரி என்ன பரோட்டா எப்படி செஞ்சிருக்காங்க? கையால் தான். கொஞ்சம் கூட அசராம பேசுறானடா அப்பா சாமி. அசராமலாம் பேசல, வாயால் தான் பின்றானே. முதல்ல வந்தப்போ கலங்கி இப்ப ஓடினவனான்னு இப்ப எனக்கே டவுட்டா இருக்கு. கலங்கிலாம் போல, காலெல்லாம் போனேன். இப்பதான்ப்பா ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கான். அடுத்த நிகழ்ச்சியில் இவனை வச்சு கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனிவே ரொம்ப ஃபுட்டேஜ் வந்ததுனால இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். ஓகே, எனிவே ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள் குழந்தைங்களுடைய நிகழ்ச்சியை. வர வாரங்கள்லையும் தொடர்ந்து கொடுப்போம். உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில். நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இது பிடிக்கலனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். இது மாதிரி பிடிக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சியை மாற்றிப்போம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ, மிக்க நன்றி. தேங்க்ஸ், பாய், டேக் கேர், பாய்.